தென்காசி மாவட்டத்தில் இன்று முதல் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வி.கே. சசிகலா தொண்டர்களை சந்திக்கிறார். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இரண்டாவது முறையாக அவர் பயணம் மேற்கொள்ளும் பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலையான வி.கே. சசிகலா பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்க தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தார். இதற்காக பல முக்கிய நபர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக திடீரென அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை. இதனால் முழுவீச்சில் இறங்கிய சசிகலா 2022ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அதேபோல ஜூலை மாதம் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த சுற்றுப்பயணம் வெற்று பயணமாகவே முடிந்தது. இருப்பினும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பதே தனது தலையாய கடமை என கூறி வந்தார். இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 7 இடங்களில் டெபாசிட் இழந்து 40 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. தோல்வியால் அதிமுக தொண்டர்கள் துவண்டு போன நிலையில் தனது ரீஎன்ட்ரி தொடங்கிவிட்டதாக வி.கே. சசிகலா தடாலடியாக அறிவித்தார். காலம் கணிந்துள்ளதால் 2026ஆம் ஆண்டில் ஜெயலலிதாவின் ஆட்சியை நிச்சயமாக அமைப்போம் என சூளுரைத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில்தான் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் இரண்டாவது முறையாக வி.கே. சசிகலா இன்று முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக தென்காசி மாவட்டத்தில் 4 நாட்கள் தங்கி பேரூராட்சி, நகராட்சி, கிராமப்புறம், ஊராட்சி பகுதிகள் அனைத்து இடங்களுக்கும் சென்று தொண்டர்களை சந்திக்கிறார். இதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு நேற்று வந்த வி.கே. சசிகலாவை தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். சசிகலா உட்பட அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டுமென கடந்த வாரம் மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ராமநாதபுரம் தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் சசிகலா இன்று முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். கடந்த காலங்களைப் போலவே சசிகலாவின் சுற்றுப்பயணம் வெற்று பயணமாக போகுமா அல்லது வெற்றி பயணமாக மாறுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.